சென்னை புத்தக கண்காட்சியில் மணிமேகலை பிரசுரத்தின் 48 புதிய நூல்கள் வெளியிடப்பட்டன. சென்னை புத்தக கண்காட்சியில் மணிமேகலை பிரசுரத்தின் 48 புதிய நூல்கள் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்று எழுத்தாளர்களை கௌரவித்தனர். இவ்விழாவில் கவிஞர் கண்ணதாசனின் மகளும் கவிஞருமான விசாலி கண்ணதாசன், நடிகை தேவயானி, இயக்குநர்கள் P. வாசு, ராஜகுமாரன், R. சுந்தர்ராஜன் உள்ளிட்ட திரை பிரபலங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதில் பேசிய மணிமேகலை பிரசுரத்தின் தலைவர் லேனா தமிழ்வாணன், தற்போது வெளியிடப்பட்டுள்ள புத்தகங்களின் தலைப்புகள் வியக்கும் வண்ணம் இருப்பதாக கூறினார். சிறுமி உட்பட ஒரு பள்ளி சிறுமியிலிருந்து மிக வயதான எழுத்தாளர்கள் வரைக்கும் எல்லா தரப்பினரும் எழுதின மிக அருமையான நூல்கள் எல்லாம் இதில் வெளிவந்திருக்கின்றன. நானே சில விஷயங்களை மிக விரும்பினேன். அதாவது ஒவ்வொரு தலைப்பும் இந்த நூலை படிக்க மாட்டோமா என்கிற தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக கர்ஜிக்கும் கவிதைகள் என்று ஒரு நூல், அப்புறம் விளை நிலங்களாக ஆகி கொண்டிருக்கிற விளை நிலங்கள், அதை பற்றி இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் அக்கறைப்படுறார். ஏன் இந்த நிர்பந்தம், எப்படி இது மாறும் அப்படின்ற அக்கறை. இப்படி பல நூல்கள், பல வெளிநாட்டிலேருந்து துபாயிலேருந்து வெளியிடுகிறவர்கள், மலேசியாவிலேருந்து வெளியிடுகிறவர்கள், இந்த பல்வேறு நாட்டிலே இருந்து எழுத்தாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பாராட்டி பேசிய பல பிரமுகர்களும் ரொம்ப வியந்த விஷயம் என்றால், எப்படி இந்த ஒரு மேடையிலே இவ்வளவு பேரை நீங்கள் ஈர்த்தீர்கள், எப்படி ஒரே நாளில் ஒரு நூல் 2 நூல் வெளியிடுவதே சிரமமாக இருக்கிறது, எப்படி 48 நூல்களையே நீங்கள் வெளியிட்டீர்கள் என்று வியந்து அவர்கள் சொன்னார்கள். இது நாங்கள் ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறோம்.